அதுக்குள்ள விடுச்சிருச்சு. இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு. இப்ப எந்திரிச்சாதான் கரெக்டா இருக்கும். எந்திரிப்போ பசங்களை அப்புறமேட்டிக்கா எழுப்பிடுவோம். டைம் 6 ஆச்சு. சரி நம்ம போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம். இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சீக்கிரமா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பசங்களை எழுப்பிடணும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்க பசங்க. கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் போயிட்டு. என்ன இந்த பசங்க இப்படி போட்டு வச்சிருக்காங்க குப்பையெல்லாம். பேக் பண்ற, கிராஃப்ட் பண்ற, அப்படி இப்படின்னு எவ்வளவு குப்பை. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு படுக்கிறதுல எந்திரிக்கட்டும். நைட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு படுக்க சொன்னேன். எங்க கேக்குறாங்க, அப்படியே படுத்து தூங்கிட்டாளுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இதை கிளீன் பண்ணிட்டு தான் டீ போட போகணும். போயிட்டு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்துடலாம். எல்லா வேலையும் நம்மளே தான் பார்க்கணும். இந்த வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டாளுங்க. எப்பயுமே இப்படிதான். எதையாவது ஒண்ணு பண்றேன்னு குப்பியாக்கிற வேண்டியது. பண்ணிடுறேன்னு கடைசி வரைக்கும் பண்ணாமலே போயிடுறாளுங்க. அடுத்த வாட்டி நம்மளாம் இதை கிளீன் பண்ணக்கூடாது, அவளுக்கு தான் பண்ணணும். இப்ப இருந்தே சொன்னாதான் அந்த பழக்கம் வரும். எந்த வேலை செஞ்சாலும் முழுசா முடிக்கிறதில்ல, பாதியிலேயே போயிட வேண்டியது. இதை பெருக்கி அள்ளி போட எவ்வளவு நேரம் ஆயிர போகுது. அவ்வளோ நேரம் உட்காந்து வேலை செய்யறாளுங்க. இதையும் சேர்த்து செஞ்சுட்டு போலால. எந்திரிக்கட்டும், அவளுகளை பார்த்துக்கலாம். 5 நிமிஷம் கூட ஆள இதை கிளீன் பண்றதுக்கு. அது பண்றதுக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்கு. டைம் வேற அது. சீக்கிரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போய் கிச்சன் வேலையை பார்க்கணும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும் எப்படி படுத்து தூங்குறாள்கள். நம்ம எழுப்புற வரைக்கும் எந்திரிக்க மாட்டாளுங்க. அப்புறம் கடைசி நேரத்துல அவசர அவசரமா கிளம்பி போக வேண்டியது. போய் டீ போட்டுட்டு வந்துட்டு எழுப்பலாம். போய் நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு வாட்டி எழுப்பிட்டு போயிடலாம். பிரீத்தி, ஸ்வீட்டி, எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்புங்க, நான் போய் டீ போட்டுட்டு வந்துடுறேன். ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு என்ன இழுத்து போத்துட்டு தூங்குறீங்க 2 பேரும்? சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. என்ன ஒருத்தவி சட்டை பண்ண மாட்டேன்றா. சரி நம்ம போய் டீ போடலாம். பால் அடுப்பில் வச்சாச்சு. சூடானோடனே டீ போட்டு குடிச்சிடலாம். என்ன டிஃபன் செய்யலாம் இன்னைக்கு? இட்லியும் சட்னியும் வச்சிடலாம். லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன குழம்பு வைக்கலான்னே தினைக்கும் இதே யோசனையாக இருக்குது. சரி டீ குடிச்சிட்டு யோசிப்போம் என்ன செய்கிறதுன்னு. டீ குடிச்சிட்டு பசங்களை எழுப்பி விட்டுட்டு டிஃபன் செய்யலாம். லஞ்சுக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு கொடுத்துடலாம். டீ ரெடியாக போகுது. நம்ம கப்பை எடுத்து டீ ஊற்றலாம். பிரீத்தி, ஸ்வீட்டி, எந்திரிங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? சீக்கிரமா போகணும்னு சொன்னீங்களே இன்னைக்கு ஸ்கூலுக்கு. இவ்வளோ நேரம் தூங்குறீங்க. சீக்கிரம் எஞ்சி போய் கடகடன்னு ரெடி பண்ணிட்டு வாங்க. நான் டிஃபன் செஞ்சுட்டு வந்துடுறேன். டைம் 7 ஆச்சு. சீக்கிரம் ரெடி ஆயிருங்க சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா போயிட்டாங்களா? ரொம்ப தூக்கமா வருது. ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கலாம். என்ன இப்பதானே இவ்வளவு எழுப்பிட்டு போன, திருப்பி படுத்து தூங்கிட்ட? என்னடி திருப்பி படுத்து தூங்குற? மிஸ் கிட்ட சொல்லி விட்டுரு. சீக்கிரம் எந்திரி. இந்த பக்கம் போனா திருப்பி படுத்துட்டியா? எந்திரிச்சு சீக்கிரம் போய் ரெடி ஆகு. எந்திரி. சும்மா தான் படுத்திருக்கேன். எந்திரிச்சிட்டேன். நீங்க போங்க, நான் எந்திரிச்சு போய் ரெடி ஆயிடுறேன். போயிட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள 2 பேரும் ரெடியா இருக்கணும். நல்லா தூக்கமா வருதுமா. இன்னைக்கு லீவு போட்டுறவா? என்ன லீவு போறியா? சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. யாருடா காலங்காத்தால எந்திரிச்சு ஸ்கூல் வைக்கிறதுல கண்டுபிடிச்சாங்களோ தெரியல.
பிரீத்தி, ஸ்வீட்டி, ரெடி ஆயிட்டீங்களா சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. நாங்கெல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டோம், வந்துட்டோம். டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. காரெல்லாம் கம்மியாக தான் இருக்கு, அதையே வச்சு சாப்பிடு. ஆமாண்டி, தட்டு வைக்க மறந்துட்டேன், இது போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அது வரைக்கும். சரிம்மா. பிரீத்தி, எதுக்கு உன்னை இன்னைக்கு மிஸ் சீக்கிரம் வர சொன்னாங்க? நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா நீனு? நான் முடிச்சிட்டேன். தட்டு எடுத்துட்டு வந்துட்டேன், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புங்க பசங்களா ஸ்கூலுக்கு. எல்லா நோட்ஸு புக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? அப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லம்மா, நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஓகே फ्रेंड्स, நாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போற வீடியோஸ்